It's vlog. Hello guys, welcome to my YouTube channel. இப்பதான் தூங்கி எழுந்தேன். என்னது? யாருக்கிட்டயும் பேசல, என்னோட வியூவர்ஸ் கிட்ட பேசுறேன் நான். சின்ன ஆர்ட் பாக்ஸ் இருக்கு. காலங்காத்தால இந்த மாதிரி தான் ஒரே தொல்லை எனக்கு. And it's my mom. Okay guys, இப்போ இன்னைக்கு vlog நம்ம என்ன பார்க்க போறோம்னா செடிங்களுக்கு தண்ணி ஊத்த போறோம். இப்போ எங்க வீட்டில் இருக்க செடிங்களுக்கு ஒரு செடியா காட்டுறவங்களுக்கு இருக்கிற எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்த போறோம். அது ஐபிஸ்கஸ் செடி, அதுக்கப்புறம் துளசி செடி, ஆலோவேரா செடி, அதுக்கப்புறம் நிறைய செடிங்க இருக்குது. அந்த மிளகாய் செடி, அதுக்கப்புறம் மல்லிப்பூ செடி, அப்புறம் கருவேப்பிலை செடி, இந்த மாதிரி நிறையா செடிங்க எங்கள் வீட்டில் இருக்குது. எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறோம் நாங்கள். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தான் அது நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு தான் நல்லது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செடி வளர்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் மல்லிச்செடி அழகாக வந்துருக்கு பாருங்கள். மல்லிச்செடி உங்களுக்கு நாங்கள் வளர்க்குற செடி அப்படியே காட்டுறோம். ரோஜா பூ செடி, ரோஜா பூலாம் எங்கள் அம்மா வளர்க்குறாங்க. மல்லிப்பூ, ரோஜா பூ கோல்டு வேறு இருக்குது இன்னைக்கு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வருங்க, நாங்கள் வளர்க்குற செடி கொய்யாக்காய் செடி, அதுக்கப்புறம் வாழை இது, அதுக்கப்புறம் இது ஏதோ சொல்லுவாங்களே, இது பேர் மறந்து போயிடுச்சு. ஆனால் நான் தினமும் சாப்பிடுவேன், ஆனால் என் பேரும் மறந்துச்சு. அது விடுங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதெல்லாம் அது கோச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டு மொட்டை மாடி இப்படியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்லேயே முக்கால்வாசி நிறைய செடி வளர்ப்பாங்க. சுற்றி பார்த்தாலே வச்சுக்கோங்களேன், எல்லாருமே நிறையா வீட்டில் செடி தான் அதிகமாக வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், தண்ணி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். வயசு நாங்கள்லாம் போய் குளிப்போம், செம்ம அழகாக இருக்கு பாருங்கள். நான் ஒரு நாள் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த இடத்துல உள்ள வரைக்கும் போக முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னால் போக முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருக்கோம், நிறையா வாட்டி போய் சுற்றிட்டு அந்த இடத்த விளையாடி இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் ஒரு நாள் கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஓகே கைஸ், தண்ணி பிடிச்சிக்கலாம். தண்ணி பிடிச்சிட்டு இங்கே மோட்ரு போட்டால் கீழே பைப்பு இருக்குது, அதனால் கீழே இருக்க செடிங்கள்லாம் தண்ணி போயிடும், அதனால் பிரச்சனை கிடையாது. மேலே இருக்க செடிங்களுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி மழை வர பெஞ்ச தண்ணி லைட்டாக இருக்குது, அதனால் நார்மலாக ஊற்றிக்கலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா காலைல தினமும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா வாடி போயிடும் எல்லா செடிங்களும். நல்லா எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றிடணும். ஓகே, எல்லாம் நிறைய செடி வளர்க்குறாங்க கைஸ், நாங்கள் மட்டும் இல்லை. பாருங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய செடி வளர்க்குறாங்க. அதெல்லாம் அவங்க கம்பேர் பண்ணால் நம்ம வீட்டில் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செடி வளர்க்குறதே ஒரு தனி இதுதான். அவ்வளோதான், முக்கால்வாசி செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சு போதும். ஏன்னா ஆல்ரெடி தண்ணி இருக்குது, ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா வாடி போயிடும், அதனாலேயும் வாடி போயிடும். அதனால் இப்போதைக்கு தண்ணி ஊற்றுனது போதும். அப்புறம் என் வண்டி வேறு
நம்ம ரோடு போட்டு தொலைய மாட்டானுங்க. சரியாகவே ரோடு வேறு இல்லை, வண்டி வேறு நாஸ்தி ஆகிடுச்சு. இந்த கேவலமான ரோட்டில் வண்டியை ஓட்டின்னு போயிட்டு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு காலையில் நான் இன்னைக்கு ஒரு ஃபுட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு ஷாஜா இதுதான் நான் வந்து டெய்லி காலைல சாப்பிட்ற ஒரு ஓட்ஸ். காலங்காத்தால சாப்பிட்றதுனா அப்படி கிடையாது. காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ருவேன். ஒரு 11 மணிக்கு மேலே சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அது மாதிரி வயிறு ரொம்ப பசிச்சுன்னா நடுவில் எடுத்து சாப்பிட்றதுக்கு சாக்லேட் ஓட்ஸ். இதுதான் வந்து சாக்லேட் ஓட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெப்டோவில் இருக்குது. இப்போ 400 கிராம் இது எவ்வளோ வரும்? 240 ரூபா 230 ரூபா வரும். நோ ஆடட் சுகர். 219 ரூபா போட்டுருக்கோம். ஆனால் டெலிவரி சார்ஜோட பார்த்தா அதிகமாக வரும். அவ்வளோதான். எங்கள் அம்மா வந்து புட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. புட்டு செஞ்சோன்னே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்குறோம். எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க பாருங்க. ஓகே காய்ஸ், பாய்.